ஃபஸ்ட்டு ஹெல்த். வெல்த் வேணுமா? நீங்கள் பொருள் வாங்குற இடத்த மாற்று. வெளியில் எங்கேயோ ஒரு இடத்துல வாங்க போகிறோம், நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. இங்கே வாங்கும்போது பெனிஃபிட் இல்லை. ஒன்று கேரண்டி என்னது? நோய். எவ்வளோ சீக்கிரம் தான் நம்மளால இங்கேயும் சொல்ல முடியாது. பட் இங்கே நமக்கு டே டு டேல ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். நம்ம பொருளை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிஜமாகவே நீங்கள் ஃபீல் பண்ணலாம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நம்ம 19 இயர்ஸ் நம்மளுடைய இவர் இருக்கார்ல, மூர்த்தி சார், கேரளாலேருந்து வராங்க, நம்ம கோபகுமார் சார், இவங்கெல்லாம் சொல்கிறது ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த 18-19 வருஷமாக நான் மருத்துவரையே அணுகலை அப்படின்றது தான் அவங்களுடைய விஷயம். அவங்க சொல்கிறாரு, கோகுமார் சார் பேசும்போது என்னோட பிளட்டை செக் பண்ணிட்டு அதில் ஆர்சிஎம்னு பேர் வருது. அவர் சொல்கிறார், பிளட்டை செக் பண்ணி புதுசாக ஒன்று வருதுப்பா, அது என்னன்னு தெரியல அப்படின்னு பார்த்தா அது ஆர்சிஎம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பிளட்டுக்குள்ளே அவருக்கு வந்து ஆர்சிஎம் போய் உள்ள இன்றைக்கி அவங்க வந்து ஹெல்த்தியாக எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். காரணம் என்னென்னா 18 வருஷம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த 8 வருஷத்தில் என்ன நடந்தது? 8 வருஷத்தில் ஒன்று நாங்கள் வெல்த்துக்காக தான் வந்தோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நாங்கள் எங்கள் ஏரியாவில் வந்து பஞ்சவர்ண ஸ்டோர்னு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 இயர்ஸாக அங்கே தான் நாங்கள் வாங்கிட்டோம். அங்கே வாங்குவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பன்னீர்செல்வம் டாக்டர் இருக்கு, அங்கே போவோம். இங்கே வாங்க வேண்டியது அங்கே போக வேண்டியது. இந்த 8 வருஷம் இந்த கடையை மாற்றினால என்ன ஒரு பெனிஃபிட்னா, அந்த பன்னீர்செல்வம் டாக்டர் எங்களுக்கு முதல்ல பார்த்தோன்னே என்ன கேட்டார்? உங்கள் அம்மா எப்படி இருக்கான்னு கேட்டார். எங்கள் அம்மா ஏஜ்டு பர்சன். எங்கள் அம்மா எப்படி இருக்கான்னு கேட்டார். எங்கள் அம்மா நல்லா இருக்காங்க சார். இப்போ நீங்களாம் எங்கே இருக்கீங்க? இந்த ஏரியாவில் இருக்கீங்களா, காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், இந்த ஏரியாவில் தான் இருக்கும். அவர் கேள்வின்னா என்னை வந்து பார்க்கறதே இல்லைல்ல அப்படின்னு சொன்னார். அப்போ தான் புரிஞ்சுது. அவர் கேட்கும்போது தான், ஸோ இந்த கடையை மாற்றினா இவர்கிட்ட போகிறதில்ல, நம்ம கடையை மாற்றினா டாக்டர்கிட்டே போகிறதில்ல. புரியுதுங்களா? அப்போ மூர்த்தி சார் சொல்லுது, கோபால் சார் சொல்லுது, அப்போ தான் எனக்கு நம்மளும் வந்து ஹெல்த்தியாக இருக்கின்றது. அதெல்லாம் எனக்கு முன்னாடி என் பையனுக்கு எப்போ அடிக்கடி கூப்பிட்டு போவோம், என் பொண்ணுக்கு அடிக்கடி கூப்பிட்டு போவோம், எங்கள் அம்மா கூப்பிட்டு போவோம், நான் போவேன். ஏன்னா நான் வந்து ரெகுலராக வந்து ஃபுட்டு வந்து ரெகுலராக டைம் எடுத்துக்க மாட்டேன். எங்கிட்ட உள்ள ஒரு பெரிய மைனஸ் இப்போ வரைக்கும். இப்போ கூட நீங்கள் எல்லாம் சாப்பிட்றப்ப கடைசியாக சாப்பிட்றேன், இந்த மாதிரி ஒரு பெரிய மைனஸ். அதே மாதிரி நைட்லேயும் நான் லேட்டாக சாப்பிட்டு எனக்கு அந்த ஹேபிட் ஆகிடுச்சு. அதனால் எனக்கு அந்த ஹெல்த்து கவனம் இல்லை. ஆனால் இங்கே என்னென்னா, மார்னிங் எழுந்து அந்த 20 ml எண்ணெய் குடிச்ச உடனே எல்லா பிரச்சனையும் என்ன ஆகிடுது? பேலன்ஸ் ஆகி ஹெல்த்தி ஆகிடுது, எல்லாம் வெளியாகிடுது. இப்போ இருக்குது நல்லா நிம்மதியாக இருக்குது. சரியா? இப்போ இந்த 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்கும்போது என்ன கிடைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு ஹெல்த்து. ரெண்டாவது 7 விதமான வருமானம், 7 டைப் ஆஃப் இன்கம். இது யாருக்கா வேணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று இந்த கடையை மாற்றணும், ஹெல்த்தாக. இன்னொன்று என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பொருள் நமக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு சொல்ல போகிறோம். சொல்லாமல் நல்ல விஷயத்தை நல்ல விஷயத்தை நம்மளே வச்சுருந்தா என்ன ஆகும்? ஒரு பாட்டிக்கு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. சரியா? அந்த அம்மா வந்து பாம்புக்கு வந்து விஷம் முறிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. ஆனால் அந்த ரகசியத்தை நான் பேரை நினைவுட்டு கேட்டிருக்கேன். நீ எனக்கு சொல்லிக் கொடு பாட்டி, நான் யாருக்காவது நானாவது அடுத்த ஜெனரேஷன் வந்து இன்னும் அந்த பாட்டி பேரனை கூட சொல்லித்தரல. ஆக்சுவலி அந்த பாம்பு பாட்டியை பற்றிச்சு, வைத்தியம் பார்க்கறதுக்காக பாட்டி போயிடுச்சு. அதனால் நம்ம இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொன்னால் அவங்களும் நல்லா இருப்பாங்க, நம்ம நல்லா இருப்போம். அப்போது இந்த இங்கே சும்மா சொல்ல வேணாம். 7 விதமான வருமானம். 7 விதமான வருமானம். ஒன்று என்ன? ரீட்டைல் பார்த்தீங்கன்னா 10% to 40%. ரெண்டாவது கன்சிஸ்டன்சி பர்ச்சேஸ் ஆஃபர், இது ரெண்டாவது. மூணாவது மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் போனஸ். நாலாவது ராயல்டி. அஞ்சாவது டெக்னிக்கல் போனஸு. ஆறாவது மந்த்லி க்ரோத் போனஸு. ஏழாவது இயர்லி க்ரோத் போனஸ். இந்த 7 விதமான வருமானத்தை நம்ம என்ஜாய் பண்ணலாம். டெய்லி ஒரு 2 மணி நேரமாக இதை பற்றி நம்ம சொன்னாரி நம்ம ஃபாலோ பண்ணாங்கல்ல, உங்களை மட்டும் பண்ண மாட்டேன், உங்களை மாதிரி டெய்லி ஒரு 10 பேரை ஃபாலோ பண்ணும். நான் இருக்கேன்னா அப்படி தான், நிறைய பேர் எல்லோரும் அப்படி தான், எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் என்ன பெனிஃபிட்னா, நமக்கு வருமானம் வந்து ரைஸ் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள், இந்த 7 விதமான வருமானம் வேணுமா அப்படின்னா, இது எல்லாமே செக்யூர் லைஃப். இந்த 3மே 1, 2, 3, 4 இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செக்யூர் லைஃப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து இதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறோம். 10 minutes 15 minutes நான் முடிச்சிடறேன். இப்போ இது வந்து 5000 வாங்குறோம்.